தீபா அவர்கள் ராஜபாளையத்தில் பிறந்து ஏகேடி தர்மராஜா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வியில் சிறந்து விளங்கியதோடு மட்டுமல்லாமல் வாலிபால் போட்டிகளில் டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட் அளவில் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். ஏகேடி ஸ்கூல் டீச்சர் மிஸ்ஸஸ் சுப்பலட்சுமி மனம் கவர்ந்த மாணவிகள் என்கிற தலைப்பில் கட்டுரை போட்டி ஒன்றில் கலந்து கொண்டு தீபா மற்றும் அவரது அக்கா சுபாவை பற்றி எழுதிய கட்டுரைக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து ஏகேடி பெண்கள் கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் செகண்ட் ரேங்க் பெற்று சில்வர் மெடல் வென்றார். பல கல்ச்சுரல் ஈவென்ட்ஸில் பங்கேற்று நடனம், கலை உள்ளிட்ட பல போட்டிகளில் முதல் பரிசுகளை வென்றார். அவரது சிறந்த செயல்திறனை கௌரவிக்க பெஸ்ட் அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட் விருது வழங்கப்பட்டது. யூனிவர்சிட்டி வாலிபால் பிரதிநிதியாக ஆல் இண்டியா டோர்னமெண்டில் பங்கேற்றார். தீபா கல்லூரியில் படிக்கும் பொழுது படிப்பிலும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் சரி, ஸ்போர்ட்ஸ்லையும் சரி நல்ல முறையில், சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் மன திருப்தி. பல்வேறு துறைகளில் ஏற்பட்ட தனிப்பட்ட ஆர்வத்தால் ராஜபாளையம் யுகாதி நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட ரங்கோலி போட்டியில் பங்கேற்று தொடர்ந்து 3 முறை முதல் பரிசு பெற்றார். தீபா எஸ்எஃப்ஆர் கல்லூரியில் எம்சிஏ படிக்கும்போது சாஃப்ட்வேர் கோடிங், டான்ஸ் மற்றும் ஆர்ட்ஸ் போன்ற பல நிகழ்ச்சிகளில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வென்றார். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் பெற்று கோல்ட் மெடல் வென்றார். வாலிபால் விளையாட்டில் தொடர்ந்து குஜராத் மற்றும் இந்தியாவின் பிற மாநில போட்டிகளில் வெற்றி பெற்று யூனிவர்சிட்டிக்கு பெருமை சேர்த்தார். எஸ்எஸ்எம் இன்ஜினியரிங் கல்லூரியில் எம்எஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் துறையில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக தீபா பணியாற்றி அத்துறையில் வலுவான தலைமைத்துவத்தையும் நிபுணத்துவத்தையும் வெளிப்படுத்தினார். தீபா பெங்களூரில் உள்ள DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் உள்ள LRDE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்டில் பணியாற்றினார். தனது திறமைகளை வைத்து ரேடார் டிசைனில் சாஃப்ட்வேர் கோடிங் செய்து நாட்டின் எதிரி ஆர்ட்டிலரி, ராக்கெட் லான்ச்சர்ஸ்களை கண்டறிந்து இந்தியன் வாரில் கண்காணிக்க வடிவமைக்கப்பட்ட WLR வெப்பன் லொகேட்டிங் ரேடாரில் தனது உழைப்பை நிகழ்த்தினார். WLR ப்ராஜெக்ட் செயல்பட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஆய்வுக்காக சந்தித்து தீபாவின் ஒர்க் ஈடுபடுத்தப்பட்ட ப்ராஜெக்டை பாராட்டி அப்ரூவல் செய்தார். The project which Deepa worked is highly successful. Presently, it is inducted by Army and almost 49 systems are deployed at different parts of the country for securing the nation. It in the defense update channel called Why Pakistan Stopped Shelling Due to DRDO Swati radar. That radar, Deepa's program is there. So that itself will give the tremendous joy and happiness. தீபா உழைப்பின் தரத்தை பாராட்டி அவரது சாஃப்ட்வேர் திறமையை கண்ட DRDO அமைப்பு IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்டெலிஜென்ட் கோர்ஸை ஸ்பான்சர் செய்து கௌரவித்தது. நம் நாட்டுக்கு மட்டுமல்லாமல் தீபா USAக்கு இடம்பெயர்ந்து மைக்ரோசாஃப்ட் சீட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸில் பணியாற்றினார். அவர் விண்டோஸ் விஸ்டா ஆபரேட்டிங் சிஸ்டம் மற்றும் விண்டோஸ் பேரண்டல் கண்ட்ரோல் டூலில் பணியாற்றி தனது திறமைகளை நிரூபித்தார். மைக்ரோசாஃப்டில் அற்புதமான செயல்திறனை வெளிப்படுத்தி பல வெகுமதிகளை வென்றார். Hello everyone, my name is Seema and I'm super happy that my dear friend Deepa has been nominated for this Lifetime Achievement Award. Deepa and I have known each other since 2005 when we both started to work at Microsoft in Seattle. I've seen her growth both in technical and in managerial skills and I think she truly deserves this award. Congratulations Deepa. தீபா கார்வெல் சாஃப்ட்வேர் குவாலிட்டி அனலிசில் முன்னணி தலைவராக பணியாற்றி அங்கு வைஸ் பிரசிடென்ட் ரிக்ஸ் லாவன் அவரது தலைமையை நம்பி இந்தியாவில் ஒரு புதிய அலுவலகத்தை நிறுவுவதற்கான வாய்ப்பை வழங்கினார். ஆனாலும் தனிப்பட்ட காரணங்களால் அவரால் அவ்வாய்ப்பை ஏற்க முடியவில்லை. இந்நிலையில் தீபாவின் பலதரப்பட்ட ஆர்வங்கள் அமெரிக்கா ரிபப்ளிக் டே பரேடில் ஃப்ளோட் டெக்கரேஷன், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது தன்னார்வ தொண்டில் ஈடுபட்டார். Hi, Sandy Ingham here from Melbourne, Australia. I'm a Partnerships and Projects Coordinator and I was also Team Manager of the Carnegie Crocs Girls Basketball Team.
I met Deepa through our daughters who went to kindergarten together and also played basketball together. And I love how Deepa embraced living in Melbourne. She set up a group called Explore Run, which was a running group around the community. She also organised some of the Diwali dances for the local primary school kids to join in. And she helped training with the basketball team. She's a fabulous woman. அவருக்கு குழந்தை பிறந்த பின் ஆஸ்திரேலியாவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ப்ளோரிங் ஈவெண்ட் ஆர்கனைசர், கல்ச்சுரல் புரோகிராம் ஆர்கனைசர், பாஸ்கெட்பால் கோச், வாலண்டியர் ஜாபில் ஈடுபட்டு ஸ்டூடெண்ட்ஸை சாம்பியனாக்கினார். நேர்மையை தனது முக்கிய கொள்கையாக கடைபிடித்து தடைகள் வந்த போதிலும் நம்பிக்கையுடன் வாழ்வில் முன்னேறினார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தீபாவை சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் ஏஜ்ல இருந்து தெரியும். அவங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அஸ் வெல் அஸ் அவங்க அகாடமிக்லயும் ரொம்ப டாப்பர். ஏகேடி தர்மராஜா மிடில் ஸ்கூலில் கடந்த மாதம் நடந்த ஸ்போர்ட்ஸ் டே புரோகிராமில் ஸ்பெஷல் கெஸ்டாக பங்கேற்று ஸ்டூடெண்ட்ஸை ஸ்போர்ட்ஸில் ஊக்கமளித்தார். தற்போது அவர் ஃபார்ம்சியோ டெக்னாலஜிஸின் ஐடி அலுவலகத்தில் டைரக்டராக பணிபுரிகிறார். ஃபார்ம்சியோ இப்போது தனது சிறப்பான சேவைகளை இந்தியா, யுகாண்டா, கென்யா, நைஜீரியா, அங்கோலா, யூகே, ஐவரி கோஸ்ட், இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் வழங்கி வருகிறது. உலகளவில் ஃபார்ம்சியோ விவசாய நடைமுறை மற்றும் கிளைமேட் சஸ்டைனபிலிட்டி முன்னேற்ற ஆர்வத்துடன் செயல்பட்டு வருகிறது. We congratulate Deepa for receiving this Lifetime Achievement Award.